ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 1.5 kg அளவுக்கு சாக்லேட் பேஸ் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 6 எக்ஸை உடச்சி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், மில்க் எசன்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 300 கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா பார்த்திங்க அப்படின்னா 260 கிராம் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் 30 கிராம் எடுத்துக்கோங்க. மொத்தம் 290 கிராம் அளவுக்கு மைதாவும் கொக்கோ பவுடரும் எடுத்துக்கணும். அதையுமே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஆயில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. சைடில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து உள்ளே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 10 இன்ச்சு ட்ரே. இதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்ஸை ஊற்றி 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டான அவனில் வச்சு 40 to 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்பாஞ்ச் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ கேக் எல்லாமே சூப்பர் சாஃப்டாக பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஹீட்டாக இருக்கும் போது டிமோல்டு பண்ணிடுங்க. அவ்வளோதான், பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஸ்பாஞ்ச் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், and then subscribe. Thank you.